வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. 12,000 மாத வருமானத்துக்கு ஃபேமிலி பட்ஜெட் பிளான் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இப்போ 12,000 அப்படின்றது வந்து ஒத்துக்கிறேன். இது வந்து ரொம்பவே லோ இன்கம் தான். இதை வச்சுட்டு நம்ம வந்து இன்னைய காலகட்டத்துக்கு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய விலைவாசியில வந்து எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுல தான் வந்து விஷயமே இருக்கு. இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்கா 4 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அதாவது 4 பேத்துக்குள்ள 3 பேர் அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபேமிலி பட்ஜெட் பிளான் அப்படின்னாவே அதுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சொல்லிடுறேன், இதில் வந்து ஒரு 12,000 அப்படின்ற வருமானத்தை வச்சுட்டு அவங்க எந்த அளவுக்கு வந்து சிக்கனமாக இருக்கணும், அதே சமயம் எந்த அளவுக்கு வந்து பட்ஜெட் பிளான் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுடைய ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வருமானம் இருக்குது அப்படின்றவங்க தயவு செஞ்சு வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்படி சொல்கிறேன்னு கோச்சுக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு 12,000 எல்லாம் வந்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியுமா, இவ்வளோதான் வாடகையா, இதில் வந்து எப்படி கொடுக்க முடியும், உங்கள் ஊரில் இது மாதிரி வாடகை வீடு இருக்கா, அதுக்கடுத்து வந்து மளிகை சாமானுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னாக்கா இதில் வந்து ஒரு அரிசி பருப்பு கூட வாங்க முடியாது. இப்படியெல்லாம் சொல்கிற நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர். மோஸ்ட்டாக நான் வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் வந்ததுன்னா அழிச்சிடுறேன். ஏன் அப்படின்னாக்கா இதை வந்து இப்போ ஒரு 12,000 வருமானத்தை வச்சு அவங்க எந்த அளவுக்கு அந்த ஃபேமிலியை கொண்டுட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவங்க கண்ணில் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட் பட்டுதுன்னா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால நான் மோஸ்ட்டாக அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுட்டு அழிச்சிருவேன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வருமானம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாகவே எந்த விதத்துலையுமே யூஸ் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு நிறைய வருமானம் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அதுக்கேற்றது மாதிரியான செலவுகள் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஆனால் இந்த 12,000 அப்படின்றத வச்சு அவங்க கொண்டுட்டு போகிறது அப்படின்றது வந்து உண்மையாகவே பெரிய சவாலான ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி உள்ளவங்க பாருங்கள். மிச்சம் வந்து நெகட்டிவாக நம்ம வந்து ஏதாவது ஒரு சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. இது வந்து ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாகவே நான் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 12,000 வந்து சேவிங்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருங்க. இது வந்து 12,000க்கு அப்படின்றது மட்டும் நான் சொல்லலை. எவ்வளோ நமக்கு வருமானம் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய மொதல் செலவு அப்படின்றது வந்து சேவிங்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கணும். இப்போ என்னையை பொறுத்த அளவுக்கு எனக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து தனியாக வச்சிருவேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் தான் வந்து என்னுடைய அந்த செலவுகள் அப்படின்றது வந்து பார்ப்பேன். இப்போ வரைக்கும் எனக்கு என்னுடைய ஃபேமிலியோடைய எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15லேருந்து அதிகபட்சம் ஒரு 18 அதுக்குள்ளே தான் வந்து ஆகும். எவ்வளோதான் என்னால் தாராளமாக செலவு பண்ண முடிஞ்சாலும் நான் வந்து அதை பண்ண மாட்டேன். என்னுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பசங்க படிக்கணும், அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கான ஃப்யூச்சருக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து சேர்க்கணும். அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து அந்த சேவிங்ஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வந்து அதிகரித்தாலும் நம்மளுடைய செலவுகள் வந்து அந்த ஒரு கட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து சேவிங்ஸ் அப்படின்றது பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 12,000 வருமானம், அதில் வந்து எக்ஸ்பென்சஸ் அதாவது செலவுகள்னு சொல்லிட்டு 10,000 வந்து நம்ம பண்ணிக்கணும். மிச்சம் சேவிங்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 2,000 வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கைக்கு வந்து அமௌண்ட் வந்த விட்டே இந்த 2,000 எடுத்து தனியாக வச்சிடணும். இதுதான் வந்து சேவிங்ஸ் அப்படின்றது. இப்போ 12,000ல் நான் என்னுடைய செலவுகள் எல்லாம் பார்த்துட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ நான் வந்து அதை சேவிங்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது மாதிரி இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால வந்து சேவிங்ஸ் அப்படின்றது பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் அது வந்து இன்னும் பத்தலை, இன்னும் அடுத்த செலவு இருக்குது, அடுத்த செலவு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சேவிங்ஸ் அப்படின்றது வந்து பண்ண முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸுக்குன்னு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் உள்ளதை வந்து நம்மளுடைய குடும்ப செலவு அப்படின்றத வந்து பார்க்கணும். இப்போ எப்படியெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணலாம், இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டில் வந்து எப்படி வந்து பிரித்து சேவ் பண்ணலாம், அதோட நமக்கு ஒரு வேளை கடன் இருந்தது அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து க்ளோஸ் பண்ணலாம், அதாவது இந்த 12,000 வருமானத்தில் கடன் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான எல்லா விதமான டிப்ஸுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
இந்த 12,000 வருமானத்துல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய செலவுகள் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்மளுடைய வருமானம் எவ்வளவா இருந்தாலும் அதுல வந்து அதிகபட்சம் ஒரு 25% வந்து வாடகை அப்படின்றதுக்குள்ள வச்சுக்கணும். 25%க்கு மேல அதிகபட்சம் ஒரு 30% அப்படின்றது வந்து வாடகை அப்படின்றது வந்து வச்சுக்கிறது மாதிரி பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து மோஸ்டா வாடகை வீட்டில் தான் இருப்போம். எல்லாத்துக்குமே வந்து சொந்த வீடு அப்படின்றது வந்து இருக்காது இல்லையா? ஸோ அதுக்காக வந்து சொல்றேன். நம்ம கூடிய சீக்கிரம் வந்து சொந்த வீட்டுக்கு போகணும். என்னுடைய சொந்த வீட்டு கனவை வந்து நனவாக்கிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கம்மியான வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்றது தான் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும். ஸோ ஒரு 12,000 வந்து ஒரு 3000 அதிகபட்சம் 3000த்துக்குள்ள வாடகை வீடு இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய இன்கம்ல கால்வாசி வாடகைக்கு மட்டும் போயிடுது. ஏன்னா இது வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்க போற அமௌண்ட் கிடையாது. இப்போ வந்து லீஸ்க்கு இருக்கிறோம் அப்படின்னா கூட அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அதை பத்தி ஒன்றும் பயப்படாம இருக்கலாம். ஆனா வாடகை அப்படின்றது வந்து நம்ம இருக்கிற மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா அது எந்த விதத்துலையும் நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், எந்த அளவுக்கு கம்மியான வாடகை வீட்டில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா நமக்கு சொந்த வீடு அப்படின்றதுக்கு அந்த கனவு வந்து நமக்கு நினைவாகும். அடுத்து பால் வந்து 1000 எழுதியிருக்கேன். இதுல வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ 3/4 லிட்டர் வாங்கலாம், இல்ல 1/2 லிட்டர் தான் வாங்க முடியும், ₹10 பேக்கெட் கிடைக்குது. இது மாதிரி நிறைய கமெண்ட்ல வந்து சொல்றீங்க. அதனால ஒரு ₹1000 அப்படின்றது வந்து பாலுக்குன்னு மாசத்துக்கு எழுதியிருக்கேன். இது வந்து நீங்க டெய்லி வாங்குறதா இருக்கட்டும், இல்ல மாத அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்குறதா இருக்கட்டும், அது மாதிரி வந்து நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மளிகை அப்படின்றது வந்து ₹1500 எழுதியிருக்கேன். ₹1500 வாங்கலாமா அப்படின்னா தாராளமா வாங்கலாம். இதுக்கு வந்து நான் தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை வந்து எப்படி மேனேஜ் பண்றது, அதாவது ₹1500 வாங்குறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நம்ம என்னென்ன பண்றது அப்படின்றதையுமே வந்து இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கடுத்து கேபிள் பார்த்தீங்கன்னாக்கா ₹200 வீட்டுக்கு வந்து கேபிள் இழுக்கிறோம், இல்லை டிடிஹெச் வச்சுருக்கோம், அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுனாலுமே நமக்கு என்ன பார்க்குறோம், என்ன சேனல் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது மாதிரி பார்த்து ரீசார்ஜ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ஒரு ₹200 கொண்டு வரலாம். தேவையில்லாத நிறைய சேனல் நம்மளுக்கே தெரியாம நிறைய சேனல் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டும் எடுத்துக்கோங்க. அதோடவே வந்து நிறைய ஃப்ரீ சேனலும் வந்து கொடுக்குறாங்க. டிடிஹெச்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ சேனலும் கொடுக்குறாங்க. அதோட அந்த கவர்மெண்ட்டோடைய அந்த கேபிள் கனெக்ஷன் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து இந்த 200 அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபோன் ரீசார்ஜ் வந்து ₹400 எழுதியிருக்கேன். இதுவுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இது வந்து மாறும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த 400 அப்படின்றதுக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ₹200 ஒரு 2 செல்லுக்கு போடுறது, அது மாதிரி வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இபி வந்து ஒரு மாதத்துக்கு ₹250 அப்படின்னு எழுதியிருக்கேன். இது வந்து எக்ஸஸாக தான் எழுதியிருக்கேன். ஏன்னா 100 யூனிட் அப்படின்றது வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த யூனிட்டுக்கு தான் அமௌண்ட் கொடுப்போம் இல்லையா? அதுக்காக ₹250 மாசத்துக்கு எழுதியிருக்கேன். 2 மாசத்துக்கு வந்து ₹500 வரும். உங்களுக்கு அந்த ₹500 தான் இபி கட்டுறது மாதிரி இருக்கும். கட்டிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து சேவிங்ஸா தனியா எடுத்து வச்சிருங்க செலவாயிட்ட மாதிரிக்கு. அதுக்கடுத்து ஒரு மாசத்துக்கு வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், அதுக்கடுத்து நான்வெஜ் எல்லாத்துக்குமே சேர்த்து ₹2000 எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம பிரிச்சு செஞ்சுக்கலாம். இப்போ மொத்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கினோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக ரொம்ப கம்மி விலையிலேயே கிடைக்கும். அதே சமயம் உங்கள் வீட்டுக்கிட்ட இடம் இருக்குது, ஒரு தொட்டி வச்சு வளர்க்குற அளவுக்கு இடம் இருக்குன்னா அதுல எல்லாமே வந்து நம்ம இந்த மிளகா, அதுக்கடுத்து வந்து கொத்தமல்லி, இந்த மாதிரி வந்து நம்மளால என்ன வந்து பயிர் பண்ண முடியுமோ அது மாதிரி வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக வளர்த்து அதுல இருந்துமே எடுத்து சாப்பிடலாம். ஹெல்த்தியும் கூட, அமௌண்ட்டும் கம்மியாகும். ஸோ அது மாதிரிலாம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கடுத்து பெட்ரோலுக்கு இல்லை பஸ்ஸுக்கு சேர்த்து நான் வந்து ₹1000 அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து கேஸ் சிலிண்டருக்கு வந்து மாதம் ₹500 அப்படின்றது மாதிரி எடுத்து வச்சோம்னா 2 மாதத்துக்கு ₹1000 வந்துடும். அதுலேயுமே வந்து நம்ம அதிகமாக தான் எடுத்து வைக்கிறோம். ஸோ இதுலேயுமே மிச்சமாகிற அமௌண்ட்டை நம்ம வந்து சேவிங்ஸாக வச்சுக்க முடியும். இப்போ கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2.5 மாதம் கிட்ட வரும். நம்ம வந்து பயன்படுத்துறத பொறுத்து தான் இருக்குது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 75லேருந்து 80 நாள் கண்டிப்பாக வரும். இத்தனைக்கும் நான் வந்து 3 டைமும் சமைக்கிறோம், எல்லாரையும் போல தான் நம்ம வந்து பண்ணுறோம். அப்படின்றப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து எல்லாம் ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுட்டு செய்கிறோம் அப்படின்றத பொறுத்து சிக்கனமாகவே யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து ரேஷன் வந்து ₹150 எழுதியிருக்கேன். இதில் வந்து அரிசி, பருப்பு, அதுக்கடுத்து ஆயிலு, இன்னும் வந்துட்டு நமக்கு பச்சரிசி, கோதுமை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அது எல்லாமே வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம்.
இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, மளிகைக்கு வந்து நம்ம 1500 ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இதில் வந்து பருப்பெல்லாம் வாங்குறோம் அப்படின்றப்போ இந்த ரேஷனில் கொடுக்கக்கூடிய பருப்பையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்து அரிசி வந்து புழுங்கல் அரிசி கொடுப்பாங்க. அது வந்து சாதத்துக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சிலருக்கு அதில் வந்து ஸ்மெல்லு வருது அப்படின்றது மாதிரி சொல்கிறீங்க, அதில் வந்து சுடு தண்ணி விட்டு நல்லா அலம்பிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு பயன்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து பச்சரிசி எல்லாம் வாங்கினோம்னாக்கா நல்லா அதில் உள்ள அந்த கல் மண்ணெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி காய வச்சு மாவா திரிச்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா அதில் வந்து இடியாப்பம் பண்ணுறது, அதுக்கடுத்து கொழுக்கட்டை, புட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்ணிக்க முடியும். பசங்களுக்கு வந்து முறுக்கு செஞ்சு கொடுக்கறது, இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்க்கும் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி கோதுமையுமே வந்து மாதத்துக்கு நம்ம ஒரு 3லேருந்து 4 கிலோ வாங்கிக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னாக்க கண்டிப்பாக நமக்கு டிஃபன் பண்ணுறதுக்கு, அதுக்கடுத்து வந்து கோதுமை மாவுலையுமே வந்துட்டு புட்டு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். ஆயிலும் அது மாதிரி தான். இது மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம இதோட அந்த மளிகையோடு சேர்த்து இதையுமே வாங்கி பயன்படுத்துகிறோம் அப்படின்றப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து இதில் வந்து சேவ் பண்ண முடியும். மளிகை சாமானும் நம்ம வந்து நிறைவாக வாங்கிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து சொல்லியிருக்கோம். இப்போ சேவிங்ஸ் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா நம்ம 2000 ரூபாய் எடுத்து வைக்கிறதுல ஸ்கூல் ஃபீஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். பசங்க படிக்கிறாங்க அப்படின்றப்போ மாதம் ஒரு 1000 ரூபாய் வந்து பேங்க்கில் ஆர்டியாக போட்டோம்னாக்க 12 மாதத்துக்கு 12,000 கிடைக்கும். இதை வச்சு நம்ம ஏதோ ஒரு மேனேஜ் பண்ணி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி எமர்ஜென்சி, அதுக்கடுத்து வந்து ஏதாவது செய்முறை பண்ணணும், நாங்கள் வந்து இந்த மொய்யெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு பர்த்டே இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறது, இது மாதிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் ஒரு 500 ரூபாய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வைக்கிறது நல்லது. இதை வந்து எடுத்து நம்ம மாதம் ஒரு 500 ரூபாய் சேருது அப்படின்னாக்கா வருஷத்துக்கு 6000 ரூபாய் ஆச்சு. அப்பப்போ இதில் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறப்போ நமக்கு இது மாதிரி விஷயங்கள் வந்து செஞ்சுக்கிறதுக்கு, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாக்கா இதை எடுத்து நம்ம பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து கோல்டு சிட்டுன்றதுக்கு ஒரு 500 ரூபாய் வந்து ஒதுக்கி அதை வந்து கோல்டு சிட்டாக போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து செய்யணும். அதோட இந்த செலவுகளில் வந்து ஏதாவது மிச்சமாகுது, இப்போ ஒரு 10 ரூபாய் மிச்சமாகுது, ஒரு 5 ரூபாய் மிச்சமாகுது, இந்த மாதிரி சில்லறை எல்லாம் மிச்சமாகுதுன்னா அதை வந்து உண்டியல் சேவிங்ஸ் அப்படின்றதுல வந்து போட்டு வைக்கிறது நல்லது. உண்டியல் சேமிப்பு பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து சிறுக சிறுக சேமிக்கிறது தான் நாளைக்கு வந்து நமக்கு பெருசாக மாறுறது. ஒரு உண்டியல் சேமிப்பு தானே அப்படின்றது மாதிரி இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு உண்டியல் வாங்கி வச்சு உங்ககிட்ட அப்பப்போ கிடைக்கக்கூடிய அந்த சில்லறை பைசா, அதுக்கடுத்து என்ன உங்களால் முடியுதோ அதில் போட்டு வச்சு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேட்டுக்கு அது ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே அதுக்கடுத்து வந்து இன்னும் எப்படியெல்லாம் சேமிக்கலாம், எந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு எண்ணமும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உண்டியல் சேமிப்பு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து உண்டியல் அப்படின்றத வந்து வச்சு சேமிக்கிற பழக்கம் இருந்துச்சுனாவே கண்டிப்பாக அவங்க வந்து காசு தாங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து கடன் இருந்தால் என்ன செய்வது அப்படின்றது மாதிரி பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து மாதம் ஒரு 12,000 ரூபாய் தான் வருமானம். ஆனால் நான் வாங்கியிருக்கக்கூடிய கடன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, கமெண்ட்டில் ஒரு சிலர் வந்து சொல்கிறீங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் வாங்குகிறோம், ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக கடன் வாங்குகிறோம். ஆனால் நமக்கு வரக்கூடிய இன்கம் என்ன, நம்மளால் அதை திருப்பி கட்ட முடியுமா, நம்ம யார்கிட்டையும் பதில் சொல்லாமல் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கட்டுறதுக்கு நமக்கு சோர்ஸ் இருக்கா அப்படின்றத தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு பக்கம் கடன் கிடைக்குது அப்படின்னா சடனாக வாங்குற அந்த எண்ணம் வந்து தவிர்க்கணும் ஃபஸ்ட்டு. இல்லை தவிர்க்க முடியாத ஒரு காரணத்துக்காக இப்போ மெடிக்கலுக்காக வாங்கினேன், மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக வாங்கினேன் அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறோம். அதுக்கெல்லாம் வந்து நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது, அது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க ஃப்ரீயாகவே, அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து தவிர்த்துக்க முடியும். பொதுவாக கடன் அப்படின்றது வந்து இருந்துச்சு அப்படின்னா சேவிங்ஸ் அப்படின்றது வந்து பண்ண முடியாது. உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா உங்களுடைய இன்கம்ல எந்த அளவுக்கு நீங்கள் சிக்கனமாக இருக்கிறீங்க அப்படின்றத வந்து பார்த்து மற்ற எல்லா விதமான சேவிங்ஸையும் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கடன் அடைக்கிறதுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா கடன் இருந்துச்சுன்னா நிம்மதி போயிடும், அதுக்கடுத்து வந்து சந்தோஷம் போயிடும், நிறைய பார்த்திங்கன்னா விரயமாகும். அந்த ஒரு மன உளைச்சல், எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதட்டம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். கடன் இருந்துச்சுன்னா சேமிக்கவும் முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் என்ன, ஏன்னா நம்ம தான் வாங்கிட்டோம், தெரிஞ்சு தான் வாங்கியிருக்கோம், நமக்கு இவ்வளோ தான் வருமானம் அப்படின்றத தெரிஞ்சு தான் வாங்கியிருக்கோம். யாரும் நம்ம கையில் வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி திணிச்சிட்டு போகலை. ஸோ நம்ம தெரிஞ்சு வாங்கியிருக்கோம் அப்படின்றப்போ
அதை திருப்பி கட்டுறதுக்கான பொறுப்பும் நமக்கு தான் இருக்குது. நமக்கு வரக்கூடிய இன்கமில் கண்டிப்பாக கடன் அடைக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நம்மளுடைய செலவுகள் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு குறைக்க முடியுதோ அந்த அளவுக்கு குறைச்சி நம்ம கடனுக்கு தான் முதல்ல கட்டுறதுக்கு வழியை பார்க்கணும். அதோட வீட்டில் ஒருத்தர் தான் வருமானம் அப்படின்றப்போ கண்டிப்பாக இன்னொருத்தவங்களும் ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு வந்து வழிவகை என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். வீட்டிலையே வந்து இருந்து இப்போ பெண்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னாக்கா வீட்டில் இருந்து என்னென்ன செய்யலாம் அப்படின்றது மாதிரி பாருங்கள். கொஞ்சம் வெளியில் வந்து நம்மளை சுற்றி உள்ளவங்களை பார்த்தாவே நமக்கு வந்து இதுக்கு ஒரு வழி கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு தள்ளு வண்டியில் வச்சுட்டு கொடுக்குறது வீட்டிலையே பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டிலையே வந்துட்டு என்னென்ன ஸ்நாக்ஸ் அந்த ஈவினிங் டைமுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு வீட்டு வாசலில் வச்சே விற்கிறாங்க. அதையுமே வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம இருந்த இடத்துல இருந்தே நமக்கான வருமானத்தை வந்து உண்டு பண்ணிக்க முடியும். அது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ உங்களுடைய அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு, உங்க ஏரியா எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து இதுக்கு ஒரு வழிவகை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றப்போ கண்டிப்பா உங்களாலையுமே வந்து லைஃப்ல ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து வர முடியும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 பிள்ளைங்களை கூப்பிட்டு டியூஷன் எடுக்கலாம். அதுல ஒரு இன்கம் வரும். இல்ல நல்லா வந்து கை வேலைப்பாடு வந்து செய்ய தெரியும். எனக்கு வந்து நிறைய இந்த ஆர்ட் சம்மந்தப்பட்ட கிரியேட் பண்ண தெரியும்னா, அந்த மைண்டை வந்து நீங்க ட்ரெஸ் தைக்கிறதுல, டெய்லரிங்ல வந்து காட்டுங்க. நல்ல வருமானம் வரும். ஸோ இது மாதிரி தான் நம்மள வந்து நமக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்றத வெளிக்கொண்டு வந்துட்டு, அதை வந்து ஒரு தொழிலா செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ, கண்டிப்பா நம்மளாலையுமே இருந்த இடத்துல இருந்தே நல்லாவே சம்பாதிக்க முடியும். நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 12,000 ரூபாய் வருமானத்துக்கான ஃபேமிலி பட்ஜெட் வந்து பார்த்துருக்கோம். இதன்படி நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஈஸியாகவே வந்து நீங்களே கற்றுப்பீங்க. இன்னும் இதில் வந்து என்ன குறைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றது மாதிரி. ஒரு 2-3 மாதம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கே வந்து அது ஒரு பழக்கம் வந்துடும். சரி இதெல்லாம் வந்து நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இது மாதிரி இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு ஐடியா வந்து வரும். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.